மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் 12 ராசிகளுக்கு அந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது, அந்த வகையில் காலபுருஷ சக்கரத்தோட 3வது ராசியாக பலம் வரக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி புத்திக்கு அதிபதியான புதன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. அதாவது ராசிக்கு அதிபதியே இவர் தாங்க. அதி புத்திசாலிகள் அப்படிங்கிறவங்க மிதுன ராசிக்காரவங்க. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாது, ஆனால் அரசு அதிகாரியாக இருப்பாங்க. இவன்லாமா அவனுக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கா இப்படி ஒரு வாழ்க்கை. இப்போது பெரிய ஒரு அரசியல்வாதி, பெரியது ஒரு போலீஸ்காரன், இந்த மாதிரி நம்ம ஒரு அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்போல்லாம் மிதுனராசிக்காரர்கள் தான். என்னென்னா, ஏண்டா என்னையை பார்த்தாடா அவன் படித்து எழுதுனா அப்படிலாம் மிதுனராசி பேசியிருப்பீங்க. உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதி புத்திசாலியாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சில சமயம் யோசிச்சுருப்பீங்க. பாரு, காரணம் என்னன்னு தெரியுங்க அப்படின்னா, அதீத சிந்தனை, அளவுக்கு அதிகமான ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ஆபத்து தான். ஸோ எதுவுமே அளவுக்கு மீறி போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் 51 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிறகு அந்த நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிவிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த நேரம், தேதி, பிறந்த இடம் இதை மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் தெளிவாக ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது லிமிட்டாக யோசிச்சிருப்போம், லிமிட்டாக செயல்பட்டுருப்போம். என் வாழ்க்கையெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது சில நேரம் இருந்திருக்கும். இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் முக்கியமாக பதிவு பண்ணுங்கள். ஏங்க எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது ஓகே தான், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யாரோட ஒரு வாழ்க்கையும் நான் கிடைக்கலையே, யாருடைய ஒரு சோத்துலையும் நான் மண்ணள்ளி போடலை. ஆனால் நான் ஒரு ஐடியா பண்ணி ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி அந்த தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒரு உதவின்னு போய் நிற்கிறப்போ அவங்க அந்த என்னுடைய ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு என்னை என்னைய அவாய்ட் பண்ணிடுறாங்க. இல்லை நான் ஏமாந்து நான் நிற்கிறேன். எல்லா விதத்துலேயுமே என்னுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. சிந்திக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க, அதை செயல்படுத்தணும். செயல்படுத்துறது மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க. செயல்படுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட நம்மளுடைய செயல்பாடு ஆதியில இருந்து அந்தம் வரைக்கும் சொல்லக்கூடாது. அந்த மிதுனராசிக்காரர்கள் எப்படி தெரியுங்களா, ஒருத்தவங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டா போதும், அடடா கூட பிறந்தவனா கூட தூக்கி தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறது. அவனா சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை தடவிட்டு பாய் பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதம் கதம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. ஸோ என்ன மேடம் இப்படி கிண்டல் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம், அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு மேடமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நினச்சிக்கலாம் என்ன சார் நம்மளாம் கிண்டல் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் தப்பாக சொல்லலை. சரி, ரகசியம் காக்கப்பட்டால் மட்டும்தாங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். மிதுனராசிக்கு அந்த ரகசியம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதாவது உசுரை கொடுத்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை வெளியே கொண்டு வரும்போது முயற்சி பண்ண போகிறீங்க. பட் ஆனால் அதை கஷ்டப்பட்டு நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயத்தை அசால்ட்டாக ஒருத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்றீங்க. ஸோ ஈஸியாக கிடைக்கிறது அவங்க இன்னும் ஈஸியாக அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி மேலே போயிடுறாங்க. ஸோ அடி பாதாளத்தில் இருந்து நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பாதாளத்தையோடய போயிடும். ஸோ இப்போ மிதுனராசி என்ன தான் செய்கிறது சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா, மிதுனராசி அப்படிங்கிறவங்க ரொம்ப புத்திசாலிக்காரவங்க இல்லைங்களா, அவங்க வாழ்க்கையை சரி செஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே கொடுத்துட்றேங்க, ஆன்சர் மட்டுமே நீங்கள் எழுதுனா போதுமானது. சரிங்களா. ஸோ மிருகசீரிஷத்தில் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசத்தில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஆளுமை பெற்று முழுமையாக இருக்கிறது தான் இந்த மிதுன ராசி. அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். எந்தெந்த கிரகங்கள் யார் யார் கூட இருக்காங்க, எந்தெந்த கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க, அந்த கிரகங்களுக்கு சுபாவம் என்ன, அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு
உங்களுக்கு பலன்கள் என்ன அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாள் இப்படி தான்ப்பா இருக்க போகுது, கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வரப்போகுது, நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் நமக்கு சாதகமாக இருக்குது, இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம் இப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வகையில் கிரகநிலை, அதாவது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் நவகிரகங்களுடைய முதல்வன் சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் வக்ரகதியிலையும் அடுத்ததாக சுக்கிர பகவானும் இவங்க 3 பேருமே கூட்டணியில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அடுத்ததாக சுகஸ்தானத்தில் கேது பகவானும், இவர் யார் அப்படின்னா நிழல் கிரகம், பாம்பு கிரகம் இல்லைங்களா, இவர் வந்துட்டு சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ரொம்ப சுகமாக இருக்காரு போலக்குங்க, சரிங்களா. சரி, பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகதியிலையும் அமர்ந்திருக்கிறாங்க. சனி பகவான் தொழில்காரகன் இல்லைங்களா, அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க. அடுத்ததாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது இப்படி தாங்க இருக்குது. இவங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாள் அப்படிங்கிறது இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது எல்லாமே விலகும். புதியதொரு முயற்சிகளில் ஈடுபடுறதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுவது அப்படிங்கிறது நன்மையை கொடுக்குங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, எதை நாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது சரி செஞ்சுக்க முடியும். அடுத்ததாக பணப்புழக்கம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் ரொம்பவே திருப்தி தரக்கூடிய விதத்தில் இருக்குங்க. தொழிலில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலும் சரி வியாபாரமும் சரி வழக்கம் போலவே இருக்கும், லாபமும் வழக்கம் போலவே கிடைக்கும். வாடிக்கையாளர்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் அனுசரித்து பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப கனிவாக இருக்கணும். கஸ்டமருக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடியவங்க தான் கஸ்டமர் இல்லைங்களா. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க பேசினாலும் சரி, அங்கே வந்துட்டு இன்னும் வந்துட்டு விலை மலிவாக கொடுக்குறாங்க, அண்ணன் அங்கே இன்னும் வந்து கூடுதலாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி சொன்னாலும் சரி நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. அடுத்ததாக லாபம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் பண வரத்து அப்படிங்கிறது திருப்தியை கொடுக்கும். உங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது கையிலே இருக்கும். அடுத்ததாக உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது வீணாகும். மேல அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் முன்ன பின்ன வந்துட்டு உங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னா நோன்ற மாதிரி தான் உங்களுடைய மேல் அதிகாரிகள் நடந்துப்பாங்க. அவங்களுடைய அதிகார தோற்றத்தை காமிக்கிறதுக்கும் உங்ககிட்ட ஓவராக வந்துட்டு கெத்து காட்டுவாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது, நம்ம போயிடணும். இந்த விதமாக பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. கோபமே வந்தாலும் சரி அதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே மறைச்சிடணும். அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கோபம் அப்படிங்கிறது வரும். அந்த கோபத்தை வந்துட்டு தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பொறுமையாக பேசணும். அடுத்ததாக கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால நலன் கருதி கொஞ்சம் ஓவர் சிந்தனை அப்படிங்கிறது போகும். உங்களுக்கு சிந்தனையோட நிறுத்திக்கோங்க, வேற எதுவுமே செயல்படுத்த வேண்டாம். அடுத்ததாக உங்களுடைய உடைமைகளை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலையும் நெருக்கடியான நிலை உண்டாகலாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அரசியல்வாதிகள் தொண்டர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சு இறங்குங்க. கலைத்துறையில் இறங்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடம் படிக்கிறதுல கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவைங்க. ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 7 நாள் அப்படிங்கிறது பொறுமையாக இருக்கணும், நிதானமாக செயல்படணும், அதே மாதிரி கவனமாகவும் இருக்கணும், கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க கூடுதல் கவனம், இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். மிதுன ராசி ஃபாலோ பண்ணணும். தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்டு தான், அதனால் நான் இஷ்டத்துக்கு பேசலாம் இப்படின்னு யாருக்கிட்டையுமே நீங்கள் எப்பொழுதும் போல் இருக்கக்கூடாது. அடுத்ததாக இத்தனை நாளாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை, நான் ஒன்று பெருசாக முன்னேற்றத்துக்கு போக முடியலை, எதுவுமே எனக்கு வந்துட்டு கைக்கூடி வரலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. இந்த ஒரு விஷயத்தை ஒரு 7 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். புரியுதுங்களா. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க நாம் பொது பலன்கள் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். இப்போது நான் கூடுதல் விவரங்களாக நட்சத்திர பலன்களை சொன்னேன் அப்படின்னாக்க அந்ததொரு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும். அந்ததொரு வகையில் மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த 7 நாட்கள் தொழிலை மாற்றலாமா இல்லை வியாபாரத்தை மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உண்டாகும்.
பட் அந்த எண்ணத்தை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் செயல்படுத்தணும் அப்படின்னாக்க அது வேண்டாங்க. அடுத்ததாக உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம், பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, மேல் அதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக இருக்கணும் அப்படின்னாக்க இந்த பதவி உயர்வும் நீங்கள் விரும்பிய இடத்துல ஒரு மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலிய வியாபாரத்திலேருந்து வரக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். பழைய பாக்கி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வராமல் இழுப்பறியாக இருந்துச்சு இல்லைங்களா. நான் முன்னாடியே சொன்னேன், கனிவான ஒரு பேச்சு, பொறுமையாக நீங்கள் வாடிக்கையாளர்கள்ட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த பழைய பாக்கி அப்படிங்கிறது நம்ம கைக்கு வந்துடும். அடுத்ததாக புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கிடைக்க செய்யும். சரக்குகளை வெளியூருக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னாக்க அப்போ அனுப்புகிறப்போ ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளுடைய சரக்கு அப்படிங்கிறது கஸ்டமர்கிட்ட பாதுகாப்பாக போய் சேரணும் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு செயல்பட்டுங்க. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினருக்கு தேவையான ஒரு துணிமணிகள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது குறையும். உங்களை பற்றி யாராவது அவதூறு பேசுனாங்க அப்படின்னாக்கா அதை வந்துட்டு கண்டுக்காதீங்க, ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் அவன் பேசுவான், 1000 பேசுவான், அதை நம்ம காதுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் கொண்டு வந்தோம்னாக்கா நம்ம பொழப்பு போயிடும். மேலும் இப்போ வரக்கூடிய ஒரு 7 நாட்களில் விருந்து கேளிக்கைகள் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் கலந்துக்கிட்டு சந்தோஷப்படுறது, அதனால ரொம்பவே ருசியான ஒரு உணவெல்லாம் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்க போகிறீங்க. ஆக மொத்தத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய இந்த ஒரு வாரத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் போனஸாக கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 7 நாள் எந்ததொரு வேலையுமே மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க. சாமர்த்தியமான ஒரு பேச்சின் மூலமாக காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். பணவரத்து அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கூடுதலாக கிடைக்கும். கடுமையான உங்களுடைய உளைச்சல் இருக்குங்களா, அந்த கடுமையாக முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா. முயற்சி பண்ணுங்கள், ஆனால் செஞ்சு தான் ஆகணும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் வந்துட்டு கை நடுங்கும் இல்லைங்களா. ஒன்றுமேல நம்ம ஒரு பொருளை வந்துட்டு இப்போ சமைக்கிறோம், இப்போ உணவு வந்துட்டு இப்போ பிரியாணியை சமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னது ஒரு டைம் ஆகுமோ அந்த எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த பிரியாணி அப்படிங்கிறது ருசியாக கிடைக்கும். அதே மாதிரி தான் அவங்க முயற்சி அப்படிங்கிறத மேற்கொள்ளுங்க. ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணலனாலும் நேரம் காலம் அப்படிங்கிறது கூடி வரணும். அடுத்ததாக வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பண வரவு இருக்கும்போது கையிருப்பில் கொஞ்சம் சேமிப்பை சேர்த்து வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 7 நாள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். மார்க் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னாக்க 100க்கு 95% உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அந்த 5% உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுளுடைய அனுகிரகத்தை நாடணும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானுடைய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்திக்கோங்க. அதுவும் நவகிரகத்தில் விட்டிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் அப்படிங்கிறத சாற்றி அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும். வாழ்க்கையில் வெளிச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு விடை தெரியாமல் இருக்கிறீங்க, அதற்கு எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் அப்படின்னாக்க நீங்கள் புதன் பகவானை வழிபாடு செய்கிறது மட்டும்தாங்க. நல்லதே நடக்குங்க சரிங்களா. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்ன அப்படின்னா, பெருமாளை புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வணங்க. திருமண தடை